இன்னைக்கு ஆடி 2வது வாரம் வெள்ளிக்கிழமை வீட்டு பக்கத்துல கோவில் திருவிழா இருக்கிறதுனால சத்தமா பாட்டு போட்டு விட்டு இருந்தாங்க. அப்படியே காலையிலேயே பக்தியா சாமி பாட்டு கேட்டு வைப் பண்ணிக்கிட்டே அம்மாவும் நானும் சேர்ந்து இன்னைக்கு வீட்டுல பூஜை பண்றதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். வழக்கமா அம்மா செவ்வாய் வெள்ளின்னு 2 நாளுமே ஐயனுக்காக வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தேய்பிறை சஷ்டி திதியும் வந்திருக்கிறதுனால மதியம் 1 to 2 சுக்கிரவார நேரத்துக்குள்ள வெற்றிலை தீபத்தோட அம்மாவும் நானும் சேர்ந்து கந்த சஷ்டி கவசமும் குரு கவசமும் பாராயணம் பண்ணி கற்பூர ஆரத்தி காட்டி திருப்தியா பூஜை செஞ்சு முடிச்சிருந்தோம். அப்புறம் புதுசா ஒரு 2-3 நாளா ரிப்பீட்டடா சஷ்டில வெற்றிலை தீப வழிபாடு செய்யலாமான்னு கேக்குறீங்க. வாரம் வர செவ்வாய் வெள்ளி நாட்கள்ல மட்டும் இல்லாம ஐயனை வழிபடுறதுக்கு விசேஷமான கிருத்திகை, வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டின்னு எல்லா நாள்லயுமே செய்யறது ரொம்ப நல்லது. நான் அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கேன். அப்புறம் சஷ்டி வழிபாட காலையில செய்யறது நல்லதா சாயங்காலம் செய்யறது நல்லதான்னு கேக்குறீங்க. இன்னைக்கு காலையில சஷ்டி திதி ஆரம்பிக்குதுன்னா இந்த நாள் ஃபுல்லா செய்யலாமாம். விரதம் இருக்கக்கூடியவங்க காலையில தீபம் ஏத்தி நெய்வேத்தியம் வச்சு விரதத்தை தொடங்கிட்டு மாலை 6 மணிக்கு மேல திரும்ப பூஜை பண்ணி விரதத்தை முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.